கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள், ஆங்கில மாதம் 21/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி சப்தமி திதி. இந்த சப்தமி திதியில் வீடு கட்டுதல், உபநயனம், விவாகம், தேவ பிரதிஷ்டை செய்வதற்கும், மேலும் இடமாற்றங்கள், அதாவது வீடு இடமாற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள சில பொருட்களை இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று இந்த சப்தமி திதியில் இடமாற்றம் செய்வது அவசியமாகிறது. மேலும் விவசாயம் சம்பந்தமான அனைத்து வேலைகளும் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் பஞ்சமி திதிகளில் செய்ய வேண்டிய சில சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் கால்நடைகளை வாங்கி விற்பவர்களுக்கு ஏற்ற லாபங்கள் கிடைப்பதாகவே அறியப்படுகிறது. பண்ணை தொழிலில் நீண்ட நாட்களாக ஏதாவது லாபங்கள் குறைவாக இருப்பவர்கள் இந்த கேட்டை நட்சத்திர நாட்களில் பண்ணை தொழிலில் அபிவிருத்தி செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் ஏதாவது வேலைக்கு புதிதாக ஆட்களை நியமிப்பதற்கும், கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா கடன்களை தீர்ப்பதற்கும், வாஸ்து சாந்தி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு, அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர்நிலைகளை உயர்த்துவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படும். விவசாயத்தில் ஏதாவது விவசாய கிணறுகள், புதிய போர்வெல்கள் போடுவதற்கும், விவசாயம் சம்பந்தமான நீர்நிலைகளை உயர்த்துவதற்கும், மேலும் வீடு கட்டுவதற்கு நீர்நிலைகளை உயர்த்துவதற்கும் இன்று நல்ல நாட்களாக அறியப்படுகிறது இந்த கேட்டை நட்சத்திரத்தில். இன்றைய சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் காலகட்டங்களில் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வதற்கும், விவசாயம் சார்ந்த தொழில்களில் அபிவிருத்தி செய்வதற்கும், கொடுக்கல் வாங்கலை அபிவிருத்தி செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 4:03 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை. இன்று ஏதாவது ஆடை ஆபரணங்கள் புதிதாக வாங்குவதற்கும், புதிய தொழில்கள் சார்ந்து ஏதாவது வியாபாரம் சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளும், புதிய தொழில் நுட்பங்களை, வியாபார நுணுக்கங்களை இன்று அறிமுகம் செய்வதற்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் சுபகாரியம் சார்ந்து பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இந்த சுபகோரை நல்ல நேரங்களில் செய்வது அவசியமாகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், புதன். இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது.
மேலும் மேசராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் புதன் பகவான் இருப்பதாலும், மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதாலும் இன்று கொஞ்சம் வீடு சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது எதிர்பாராத வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது புதிய கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இதனால் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் வீண் விரய செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு எந்த காரியத்திலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் திருமணம் சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஏதாவது நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நேற்று முதல் ஏதாவது நேற்றெல்லாம் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருப்பதால் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தால் உங்களால் முடிந்தளவு சிறு உதவிகள் செய்தீர்களானால் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். குலதெய்வ வழிபாடு இன்று சிறந்ததாகவே கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது வயதில் முதிர்ந்தவர்களிடம் யாரிடாவது ஒரு ஆசீர்வாதம் பெறுவதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு ஏற்ற நாளாகவே அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. மேலும் சந்திராஷ்டமம் இருப்பதால் கொஞ்சம் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. தேவையில்லாத சில ஆர்குமெண்ட், தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. முடிந்தளவு குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இதனால் குடும்பத்தில் கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். நண்பர்களால் சிலருக்கு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சந்திராஷ்டம் முடியும் காலகட்டம் வரை எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசியிலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் இந்த குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், தொழிலில் மிகவும் லாபகரமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது விண்ணப்பம் செய்வதற்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது திடீர் பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் சாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது தன வரவு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த ரோஹிணி
நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த சாதகத்தாரை நாட்கள் பயன்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்த அளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில நிறைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மற்றவர்களிடம் கொஞ்சம் உங்களுடைய எந்த ஒரு சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை இன்று புதிய நபர்களிடம் பழகும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பழகுவது அவசியமாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது தேவையில்லாத ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசினீர்களானால் குடும்பத்தில் சிறு சிறு கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று பாகப் பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திரபவன் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடமான மீனத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் இருப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழில் சார்ந்து சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு கடன் வாங்காமல் இருப்பதும் அவசியமாகிறது. அப்படியே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பதற்கான சில யுக்திகளை கையாண்டு நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. ஏதாவது வீடு கட்டுவதற்கு பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. ஏதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வீட்டிற்கு உபயோகமான பொருட்கள் அனைத்தும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் உடல் நலன் கருதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கலாம். இந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் ஏதாவது புதிய நபர்களை இன்று சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு புதிய விஐபியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிறு உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டினீர்களானோ கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நிதானத்துடன் கவனமுடனும் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனம் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் இன்று எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் கருவிகள் மூலம் தொழில் செய்யும் கருவிகள் மூலம் சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இன்று விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் கால்நடைகள் மூலம் பண்ணை தொழில் செய்வதற்கு கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. முடிந்தளவு இந்த விபத்து தரையில் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக அமையும். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் பாகிஸ்தானமான 9ஆம் இடத்தில் புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் புதனுடன் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் சஞ்சரிப்பதாலும் மேலும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். குழந்தைகள் மூலம் நீங்கள் ஏதாவது சில நட்பங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வாரிசு வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்பவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு
தந்தையார் சொத்துக்களின் மூலம், மூதாதைய சொத்துக்களின் மூலம் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டில் எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக வாடகை பணம், குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒருத்தருக்கு கடன் கொடுத்துட்டு நீங்க திரும்ப கேட்டிருப்பீங்க, அந்த கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு தோன்றும். இன்று போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த கடன் திரும்பி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த சம்பத்து தாரையில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. தொழில் சார்ந்து தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் தொழில் சார்ந்து முதலீடு செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் திருமணம் சம்பந்தமான அனைத்து வேலைகளும் செய்வதற்கும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அதை சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில நபர்களிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி கொடுப்பதையோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் திருமண சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் இந்த ஜென்ம நட்சத்திர காலங்களில் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் பாதகமான பலன்கள் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாப தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த ஜென்ம நட்சத்திரக்காரங்களில் ஏதாவது புதிய வண்டி வாங்க வேண்டிய ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த இடத்தில் கொஞ்சம் தன வரவு வருவதில் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திற்கு தேவையான சில அனைத்து பொருள்களையும் அத்தியாவசிய அனைத்து பொருள்களையும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. பரம மைத்திரத்தாரையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில் செய்வர்களுக்கு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும். சிலர் ஆன்மீக சுற்றுலாவை இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணை இழந்தவர்களும் இந்த மைத்திரத்தாரையில் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவும் திருமணத்திற்கான தேதி குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து வாழ்க்கையில் 2ஆம் அத்தியாயம் எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் குழந்தைகள் பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணுவதோ அல்லது ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது வாங்கிய கடனை கட்டுவதற்கான உகந்த நாளாகவும் இன்று கருதப்படும். அப்படி நீங்க எதுவுமே செய்யாத கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காசு வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த வீண் விரைய செலவை தடுக்கும் பரிகாரமாக முடிந்தளவு யாத்திரைக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது ஒரு முடியாதவர்களுக்கு ஒரு வேளை ஏதாவது உணவளித்தால் கூட இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் அமைகிறது. முதியோர் இல்லங்களுக்கும் அல்லது கருணை இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால் இந்த பரம மைத்திரத்தாரையில் கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களை, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் மேலும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் இருப்பதாலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தொழில் சார்ந்த புதிய
முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமையும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சிறு உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மனைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு அனுகூலம் மூலம் பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசினீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அவர்கள் மூலம் சிறு விரய செலவுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். முடிந்தளவு இன்று திடீர் பயணங்களை வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தொலைதூரத்தில் இருந்து ஏதாவது முக்கிய செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் செய்தியாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். குடும்பத்தில் ஏதாவது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இந்த வதைத்தாரையில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்களும் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது வயதில் முதிர்ந்தவர்களும் அல்லது கர்ப்பிணி பெண்களும் இருந்தீர்களும் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வதைத்தாரையில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரை மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்தீர்களானால் அதில் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது தேர்வு எழுதிவிட்டு ஏதாவது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது உயர் பதவிக்கோ அல்லது அரசு சார்ந்து ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுவதற்கான ஒரு அப்ளிகேஷன் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த சாதகத்தாரையில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பவர்கள் இந்த சாதகத்தாரையில் நீங்கள் ஏதாவது திருமணம் சார்ந்து பேச்சுவார்த்தை எடுத்தீர்களான அது சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கு உயர்ந்து ஒரு நல்ல நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டெண்டர்கள்ல வேலை முடித்துவிட்டு பில்லுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசு சார்ந்த உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தில் ஏதாவது குலதெய்வ வழிபாடுகளும் அல்லது ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் கண்டிப்பாக சாதக தாரையில் செய்தீர்களானால் அந்த வேண்டுதல்கள் பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த தேவையில்லாத அலைச்சல்கள் மூலம் சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பேசும்போது நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க அவர்கள் நல்லவர்கள் கூட வந்து பேசுனாங்கன்னா தேவையில்லாத சில பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதை சார்ந்து ஏதாவது ஒரு என்கொயரிகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில். மேலும் சிலருக்கு ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்யோக தாரையில் அது சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் புதனுடன் ராகு சுக்கிரன் சூரியன் புதன் இருப்பதாலும் கொஞ்சம் தொழில் சார்ந்து சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று அது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் தந்தையாரின் மூலம் ஏதாவது முன்னோர் தந்தையார் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். வாழ்க்கை துணைவின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சேமதாரை. இந்த சேமதாரையில்
உடல் நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கையில அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்று கட்டுவதற்கு உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்று நீங்கள் கடனை கட்டினீர்களால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அத்தியாவசியமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பு பயணங்களை தேர்ந்தெடுத்து பயணம் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். விவசாயியை பொறுத்தவரை விச ஜந்துக்களால் சிறு சிறு உபதைகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கால்நடைகள் மூலம் சிலருக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த பாதுகாப்பு நலன் கருதி இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தரும் நாளாக அமைகிறது. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதாலும் மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் குழந்தைகள் மூலம் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது குழந்தைகள் வேண்டிய ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்வதற்கு எதிர்பார்த்த சில நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிலருக்கு ஏதாவது வாரிசு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. புதிய முதலீடு செய்வதற்கும் தொழில் சார்ந்து சில அபிவிருத்தி செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். அதை சார்ந்து சிலருக்கு சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சம்பாதித்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருமானம் அதிகமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்னைக்கு யாருக்காவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. அந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதன் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திருமண பேச்சுவார்த்தை மூலம் தேவையில்லாத சில தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவதும் அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் புதன் பகவான் செஞ்சிருப்பதாலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு நிலம் விற்காமல் இருந்த நிலம் நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். தொழில் சார்ந்து சில வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று தாயாரின் மூலம் சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. அதை சார்ந்து இன்று சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் தனுசு ராசி நேயர்களுக்கு.
மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக வரன் அமைவதற்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் ஏதாவது சில வாரிசுகளுக்கு வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது கிரயம் ஆகாமல் பாதியில் நின்று போன கிரய வேலைப்பாடுகள் இன்று நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிரயம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். சிலர் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு ஃபண்ட் இல்லாம வீட்டு வேலையை நிறுத்தியிருப்பீங்க. அதன் மூலம் சிலருக்கு மன உளைச்சல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். இன்று நீங்கள் கேட்ட இடத்தில் ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து இந்த பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் பண்ணை தொழில் செய்வர்களுக்கு இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி போன படம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. தொழில் சார்ந்து தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலர் ஏதாவது ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகியும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த சுப விரய செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காசு உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது ஏதாவது நிலத்துக்கு அக்ரிமெண்ட் போடுவதோ அல்லது குழந்தைகள் பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணுவதோ நீங்கள் செய்தீர்களானால் அது சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இந்த சுப விரய செலவுகள் செய்யாமல் இருந்தீர்களானால் ஏதாவது வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். என் கையில காசு இல்லை, நான் எப்படிங்க வீண் விரய செலவு செய்வேன் என்று சொல்றவர்களுக்கு ஏதாவது கடனுடன் வாங்கியது வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று யாருக்காவது ஒரு கையேந்தி வருவர்களும் யாத்திரைக்காரர்களுக்கு முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். ஏதாவது கோயில் உண்டியில போய் சாமி கும்பிட்டு ₹1 ₹2 போட்டீங்கன்னா கூட அதுவே இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும் இந்த போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏதாவது கருணை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ உங்களால் முடிந்த அளவு ஒருவேளை உணவளித்தீர்களானால் கூட அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க திடீர் வெளியூர் பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. குடும்பத்தில் ஏதாவது வயதில் முதிர்ந்தவர்களும் இல்ல ஏதாவது ஒரு கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் உடல் உபதைகள் என்றால் கண்டிப்பாக மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த வதைத்தாரையில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களோட ராசியிலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் புதன் பகவான் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் இன்று தொழிலில் எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீங்கள் முயற்சி செய்தாலும் முயற்சி செய்யாவிட்டாலும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக மூத்த சகோதரர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று போய் மனம் விட்டு பேசினீர்களானால் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் அவர்களால் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும்
துணிவுடன் செய்தீர்களானால் அது எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணம் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது அரசு சார்ந்த ஒப்பந்தங்களில் வேலை செய்துவிட்டு பில்லுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் இன்று முயற்சி செய்தீர்களானால் அந்த பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுவதால் இன்று எந்த காரியங்கள், அதாவது குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக தாரை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்த அளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத உடல் உபதைகளும் தேவையில்லாத மன உளைச்சல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலர் ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் சக ஊழியரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை அதனால் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத சில விவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழில் சார்ந்து இன்று நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தில் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் மனைவியுடன், வாழ்க்கை துணையுடன் கலந்தோசித்து செய்வதும் அவசியமாகிறது. குடும்ப உறுப்பினர்களின் நன்மை கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் தொழில் சார்ந்து சில போட்டி பொறாமைகள் இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனமுடன் செய்வதும் அவசியமாகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் ஆரோக்கியம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாலும் இந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இது இன்று ஒரு எதிர்பாராத சில நண்பர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் தொகை சிறு உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் வாங்கிய கடன் கூடிய விரைவில் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அந்த கடன் கூடிய விரைவில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமதாரையில். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்கள் மேற்கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில விவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. விவசாயிகளை பொறுத்தவரை விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. இன்று வளர்ப்பு பிரயாணிகளால் சிலருக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை
இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சரிப்பதாலும் இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்து நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு பார்த்துட்டு அந்த வீடு ஏதாவது நீங்க பேசுவீங்க, பேச்சுவார்த்தையில் சில இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை மாறி இன்று போய் பேசினீர்களானால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த நிலம் உங்கள் கைக்கு, அதாவது நீங்க உங்க கட்டுப்படியாக ஆக வேண்டிய ஒரு விலையில் அந்த நிலம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடு வர வேண்டிய தன வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம், வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த சம்பத்து தாரையில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆடம்பரமான வேலைகள் செய்தீர்களானால் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இந்த ஜென்மதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் செய்வது அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.